நான் எங்கேயுமே போகலப்பா. இதே ஊர்ல தான் இருக்க போறேன். உங்க எல்லாரையும் அடிக்கடி வந்து சந்திப்பேன். உங்களோட சந்தோஷங்களை என்கிட்ட வந்து பகிர்ந்துக்குங்க. நானும் உங்ககிட்ட என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். அம்மா, இது பெரிய தண்டனைமா. எங்களுக்கெல்லாம் பெரிய தண்டனையை கொடுக்கற நீ. எதுப்பா தண்டனை? இதுதான் சரி. யார் உணர்வுகளையும் யாரும் காயப்படுத்த முடியாது. அதனால தான் சொல்றேன், இதுதான் சரி. இதுதான் சரி. அப்பா, நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. அப்போ எனக்கு மட்டும்தான் விவரம் தெரியும். அம்மா என்ன வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. எல்லாருக்கும் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து விடுறாங்களே. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்பா வரலன்னு தனியா உட்காந்து நான் யோசிப்பேன். அப்போ எனக்கு அதுக்கான காரணம் தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள வருத்தம் மட்டும் இருக்கும். நான் அம்மா கிட்ட வந்து கேட்பேன். அவங்க எதோ சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஆனா வளர வளரதான் எனக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஆனா ஆனா என் மனசுக்குள்ள இருந்த அந்த தந்தை பாசத்தோட பாதிப்பு மட்டும் என்ன விட்டு போகல. எனக்கு ஒரு அப்பா இருந்தா அவர் எப்படி இருப்பாருன்னு நான் பல முறை நினைச்சு அழுதுருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த ஃபீலிங் எல்லாம் என் மனசுக்குள்ள இருந்தது. ஆனா என்னைக்கு நீங்க தான் என்னோட அப்பான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, ஓடி வந்து உங்களை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா சூழ்நிலை முடியலப்பா. அதனாலதான் நீங்க என் வீட்டுக்கு வந்தப்போ ஒட்டுமொத்த பாசத்தையும் நான் உங்க மேல கொட்டிட்டேன். அப்ப நான் பாசத்தை காட்ட என் கூட யாருமே இல்ல. அதனால்தான்ப்பா உங்க மேல என்னோட ஒட்டுமொத்த பாசத்தையும் நான் கொட்டிட்டேன். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்ப்பா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா, நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. இனி வர நாட்கள்ல நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும். ஆர்த்தி, ஆனந்தி, மனோ இவங்க குழந்தைங்க எல்லாரும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அடுத்த தலைமுறை உனக்காக காத்துட்டு இருக்குமா. இதுக்கிடையில தனியாளா நான் நிக்கிறது எனக்கு நெருடலா இருக்கு. அதனாலதான் நான் போறேன்னு சொல்றேன். அவங்க ஏதோ விவரம் தெரியாம சொல்லிட்டாங்கம்மா. அதுக்கா இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணுமாமா? அவங்க புதுசா பேசலையேப்பா. எத்தனையோ முறை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. பல முறை இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, இந்த தடவையும் இதுங்களை மன்னிச்சிட. மன்னிக்கிறது பிரச்சனை இல்லம்மா. ஒவ்வொரு முறையும் என்ன அவங்க சந்தேகப்பட்டு பேசும்போது உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னொரு முறை இப்படி எல்லாம் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா நான் முழுசா உடைஞ்சிடுவேம்மா. அதனாலதான் அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். இப்படி நான் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. என்னோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் போறேன்னு சொல்றேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. யாருக்காவது
நான் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் கொடுத்திருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு சந்தோஷமா ஏதாவது நடக்கும் போதெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மத்தபடி இனிமே நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். உங்க யாருக்குமே நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். யாரும் அபியை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் அவங்கவுங்க குடும்பம், அவங்கவுங்க குழந்தைங்க, அவங்களோட வாழ்க்கைன்னு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அம்மா, என்ன பத்தி கவலைப்படாதம்மா. உன்னோட பேரன் பேத்திங்களோட நீ சந்தோஷமா இரு. அப்பா எத்தனையோ வருஷமா உன்னை பிரிஞ்சு இருந்தாரு. இனிமே எந்த காலத்திலயும் அவர் உன்னை பிரியவே மாட்டாரு. உன் கூடவே நிழல் மாதிரி இருப்பாரு. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எப்படிமா நீ இல்லாம இந்த வீட்ல இருக்கலாம்மா, இருக்கலாம். அப்ப நான் சாதாரணமா ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி கனவு வரும். நான் பெரிய வீடு ஒண்ணு கட்டுவேன். அந்த வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு அறையா பிரிச்சு கொடுப்பேன். கடைசியா நீ என்னோட கனவுல என்ன கேப்ப தெரியுமா? ஏன் அபி, உனக்கு ஒரு அறை இல்லையான்னு. அப்ப நான் கேப்பேன், ஏமா நான் உன் அறையிலேயே இருந்துக்கிட்டுமான்னு. அதே மாதிரி ஒரு வீட்டை இன்னைக்கு நான் கட்டிட்டேம்மா. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கூட உனக்கு தெரியுமா, இன்னைக்கு கூட இந்த வீட்ல எனக்கு ஒரு அறை இல்ல. நான் அறைன்னு சொன்னது இடத்த இல்லம்மா, இவங்க மனசுல இல்லம்மா. இவங்க மனசுல எனக்கு இடம் இல்லாதப்போ இந்த வீட்ல எதுக்குமா எனக்கு ஒரு இடம், எதுக்கு எனக்கு ஒரு அறை? அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இனியாவது என்னோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுத்தாகணும். அதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேம்மா. நான் சாகுற வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன். என்ன அபி, என்னம்மா இது? நீ ஏம்மா தனியா இருக்கணும்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் தனியா இருக்கிறதுனா உங்களை விட்டு தனியா இருப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்கம்மா. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாவம் ஒவ்வொரு விதமான கஷ்டம். அந்த கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணி அவங்கள நான் வளர்த்து ஆளாக்குறதுலயே என் ஆயுசு முடிஞ்சு. அபி, என்னம்மா என்னென்னமா பேசுற? அம்மா, நான் கிளம்புறேன். இது பாரு, இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு தாமா மகளா பிறப்பேன். அப்ப நீ ஆசைப்படுறது எல்லாமே நான் நிறைவேற்றுவேன். அப்படி எல்லாம் பேசாதே அபி, எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் கிளம்புறேம்மா. சொல்லுங்க. ப்ளீஸ்மா. அபி, 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 என்னம்மா என்னம்மா பண்ண போற? கிளம்புறேம்மா, கிளம்புறேன்ப்பா. அபி, சொல்லடி சிவசக்தி உடற்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். சொல்லடி சிவசக்தி உடற்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். பயமுற வாழ்வதற்கு
நான் சொல்றேன் அபி. அபின் இல்லம்மா, அபி, அபி. அபி, நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று கூறி புறப்பட்டாலும் இந்த இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை. ஆனாலும் உங்கள் சந்தோஷம் நிலைக்க வேண்டும். ஆகவே நான் போய்த்தான் ஆக வேண்டும். என் மரணத்தின் பொழுதுதான் உங்கள் நினைவுகள் என்னிலிருந்து அகற்றப்படும். ஆனாலும் இந்த பிரபஞ்ச வெளியில் அந்த நட்பு எண்ணங்கள் சுற்றித் தெரியும். என் நட்பின் தேவதையே, ஆம், நான் உங்களை தேவதை என்றுதான் குறிப்பிடுவேன். அதிலும் நீங்கள் ராஜ தேவதை. நட்பின் இலக்கணத்தை எனக்கு போதித்த தேவதையே, உன்னை சுற்றி உலகத்தில் உள்ள அத்தனை கடவுள்களும் காவல் நிற்கட்டும். உனக்கு எல்லா தெய்வங்களுமே எங்கள் ஊர் குல தெய்வங்கள் போல் ஆகட்டும். உன் நினைவுகளை என் உயிரில் நிறுத்தி பரந்த வெளியில் நடந்து செல்கிறேன். தோழியே, நீ என் சுவாசமாகிவிட்டதால் நான் போகும் இடமெல்லாம் நிச்சயமாக நீ வாசம் செய்வாய். இனி அகராதியில் நட்பென்றால் அது நாமத்தான் இருப்போம். புறப்படுகிறேன்.
அபி அபி துல்ஸ், நீங்க எங்கேயும் போலியா? இல்ல அபி, என்னால போக முடியாம இங்க தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னால போக முடியல, இருந்தாலும் போய்த்தான் ஆகணும். இப்பதான் கிளம்பிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் துல்ஸ். உறவுகள் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாரும் எப்பவும் போல என்ன காயப்படுத்திட்டாங்க துல்ஸ். எனக்குன்னு யாருமே இல்ல துல்ஸ். அதான் இங்க தனியா வந்து நிக்கிறேன். நீங்க போவீங்களா? ஓ, போவேன். நான் நிச்சயமா போவேன். என் உயிர் என் உடலை விட்டு போறப்ப நிச்சயமா போவேன். அது வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நீங்க உங்களை விட்டு போக மாட்டேன். தேங்க்ஸ். நீங்க சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க சந்தோஷமா இருக்கணும் அபி. நீங்க சந்தோஷமா இருந்து இன்னும் பல சாதனைகள் செய்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும். அதை நான் பார்க்கணும். சரியா? ஆமா. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்தாங்க பிடிங்க. அபி, பாத்து.